ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு Kanaga Samayal. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ், அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு குர்குரேனா ரொம்ப பிடிக்குமா? அதை நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி நல்ல நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா மெல்லிஸாக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணும்போது எப்படி அப்படின்னா நல்லா 3 தடவை தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா கையால் பிசைஞ்சு விடுங்க உருளைக்கிழங்கை இப்படி பிசைஞ்சு விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் உள்ள இதெல்லாம் வந்துடும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நல்லா வாஷ் பண்ணி 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாத அளவுக்கு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய் தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த உருளைக்கிழங்கோட இந்த மசாலா எல்லாமே நல்லா சேரணும். அப்போ தான் வந்து அந்த உப்பு காரம்லாம் அந்த உருளைக்கிழங்குல நல்லா சேர்ந்துருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ சேர்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன். அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து எல்லாம் நல்லா மசாலாலாம் சேர்கிறதுக்காகவும் நம்ம இதை வந்து சேர்க்குறோம். மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுத்தமாக அது வந்து ட்ரை ஆகிடும். தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் அந்த மாவுலாம் சேர்த்ததுனால கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் மசாலாலாம் உருளைக்கிழங்கு நல்லா இறங்கும். அடுத்து நம்ம பேன் வச்சுட்டு பேனில் வந்து எண்ணெய் விட்டு நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து அதிகமாக இருக்கணும்னு இல்லை, உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நாம் உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இந்த மாதிரி உதுத்து விட்டு எட்டி போடுங்க. கிட்டவே போடாதீங்க. கிட்டவே போட்டிங்கன்னா வந்து ஒட்டிடும், எல்லாமே ஒன்றா சேர்ந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு கிறிஸ்பினஸ் வந்து இல்லாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி எட்டியே இது பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த பபிள்ஸ் வந்து அப்படியே அடங்கணும். ஃபுல்லாக வந்து பபிள்ஸ் இல்லாத டைம் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப லோலையும் வைக்கக்கூடாது, ரொம்ப ஹைலையும் வைக்கக்கூடாது. மீடியமாக வச்சு தான் நீங்கள் வந்து இதை குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக செவந்து போய் அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்பப்போ கொஞ்சம் திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஈவனாக எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகும். இப்போது பபிள்ஸ்லாம் அடங்கி நல்ல கலர் சேஞ்சஸும் வந்திருக்கு. இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான அந்த பொட்டேட்டோ நமக்கு கிடச்சிருச்சு. நல்ல குர்குரே ஃப்ளேவரில் இருக்கும் நீங்கள் சாப்பிடும்போது. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ போட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஆயில் எல்லாமே உங்களுக்கு இறங்கிடும். அடுத்தது நான் பேலன்ஸ் இருக்கிறதையும் போட்டு எடுத்துடுறேன். இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். அது எவ்வளோ கம்மியாக ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி அதை எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான ஒரு ஃப்ரை அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வந்து குர்குரே அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஸே தெரியாது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதையும் எடுத்து வச்சிடலாம். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களையும் ரொம்பவே ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.